இஸ்ரேல் வந்து எவ்வளவு பலமா இருக்காங்க அப்படின்றதையும் வந்து நாங்க வந்து இதால வந்து புரிஞ்சுக்கணும் இல்லையா? சோ அவங்க அதான். வந்து எப்படியும் மறைமுகமா தான் இந்த பிளான வந்து வச்சிருப்பாங்க. ம், ம். பட் எங்க கூடுனாங்கன்னு கண்டுபிடிச்சு அத கரெக்ட்டா அடிச்சிருக்காங்க பார்த்தீங்களா? அதே நேரத்துல பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து ஒரு பிரபல ஊடகம் ஒண்ணு இருக்கு. இந்திய ம். ஊடகம் வந்து ஒரு நியூஸ் ஒண்ணு வெளியிட்டாங்க. அத ஆ. பார்த்துட்டு நானே ஷாக் ஆயிட்டேன். என்னன்னா நாம ஸ்ரீலங்கால தான் இருக்கோம். எனக்கே தெரியாம எப்படி இது நடந்துச்சு அப்படின்ற ம். மாரி. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி எண்ணெய் விநியோகம் அப்படிங்கிறது வந்து தடைப்படும் அப்படின்னு சொல்லி. அதுக்கு ஏத்த மாதிரியே ஈரானும் பதில் சொல்லியிருக்கு என்னன்னா, ஒரு எண்ணெய் துளி கூட ஹோர்மோஸ் நீரிணைய தாண்டி போறதுக்கு நாங்க விட மாட்டோம். இதே மாரி தான் கோட்டா கோ ஹோம் அப்படின்னு ஒரு அரங்கலம் ஒண்ணு நடந்துச்சு. ஆ. போராட்டம் ஒண்ணு நடந்துச்சு. அப்ப கூட அவர் வந்து இதே மாரி தான் சிங்கப்பூர் போயிருந்தாரு. இல்ல அப்ப போன விதம் வேற. இப்ப இப்ப போன போயிருக்க விதம் விதம் வேற. வேற. பட் 2க்கும் ஏதோ ஒரு லிங்க் இருக்கிற மாரி தான் நெறைய பேர் வந்து பேசிக்கிறாங்க. வணக்கம் கனிஷ்யா. வணக்கம். எப்படி சரி, இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ம். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். சரி, இன்னைக்கு வந்து நிறைய விஷயங்கள் பார்க்க போறோம் இல்லையா நம்ம ஆமா. நிகழ்ச்சியில. ம். முதலாவது வந்து இந்த மத்திய கிழக்கு நாடுகள்ல ஏற்பட்ட பதற்றம். அது ஆமா. மட்டும் இல்லாம ஈரான் மற்றும் இஸ்ரேல் நாடுகளுக்கு ம். இடையிலான போர் இருக்கு இல்லையா? போர். அத பற்றிய நிலவரம் வந்து பார்க்க போறோம். பார்க்க போறோம். அதுக்கப்புறமா இதோட தாக்கம் வந்து இலங்கைக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி, அ இன்றைய தினமும் வந்து நிறைய அரசாங்க தரப்புல இருந்து நிறைய விளக்கங்கள் வழங்கப்பட்டிருக்கு. அத பத்தியும் இன்றைய தினம் வந்து நாங்க நிகழ்ச்சியில பேசலாம் அப்படின்னு இருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, ஹோர்மூஸ் நீரிணை இருக்கு இல்லையா? அது வந்து மூடியிருக்காங்க. ஸோ, அதனால என்ன என்ன பாதிப்பு வரும்? அதனால இலங்கை என்ன மாரியான பாதிப்புகள வந்து ஃபேஸ் பண்ண போது அப்படின்றத பார்க்க போறோம். ஆ அத நான் சொல்ல வந்தேன் முக்கியமான விஷயம். அத நீங்க நடுவுல தடுத்துட்டீங்க தானே. அது என்ன ம்ஹ்ம். அப்டின்னா, அது சொல்லணும் அப்டின்னு அவ்ளோ ஆர்வம் எனக்கு. என்னன்னா, கோட்டாபய ராஜபக்ஷ வந்து இந்த ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் விசாரணைகள் நடந்துகிட்டு இருக்கு தானே. இப்ப கோட்டாபய ராஜபக்ஷ தரப்புல இருந்து ஒரு தகவல். அது என்ன அப்டிங்கிறத நிகழ்ச்சியில கட்டாயமா இன்னைக்கு பேசுறதா இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த மத்திய கிழக்கு போர் நிலைமை இருக்கு இல்லையா? ஆமா. அதுல வந்து ஜனாதிபதியுடைய நிலைப்பாடு என்ன? அவர் என்ன ம். பண்ணியிருக்காரு? அப்படின்றதையும் இன்னைக்கு நிகழ்ச்சியில வந்து நாங்க வந்து கதைக்க போறோம். ஸோ, நிகழ்ச்சிக்கு போகலாம். ம். போகலாம். ம். சரி, முதலாவதா பார்த்தீங்கன்னா, ஈரான் மற்றும் இஸ்ரேல் இந்த நடவடிக்கை என்ன மாரி போய்க்கிட்டு இருக்கு? அப்படின்னா, இப்போ நேற்றைய நாளோட வந்து 4 நாள் நிறைவடையுது. அதாவது சனிக்கிழமை ஆரம்பிச்சுச்சு இந்த போர். ஆரம்பிச்சு நேற்று வரைக்குமே 4 நாட்களா தொடர்ந்து நடந்துகிட்டு வருது. அப்போ ஈரானா இருக்கட்டும், இஸ்ரேலா இருக்கட்டும், அமெரிக்காவா இருக்கட்டும், இது எல்லாம் 3 நாடுகளுமே மாறி மாறி தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்கு. மொத்தமா உயிரிழப்புகள் வந்து கிட்டத்தட்ட 1000 கிட்ட நெருங்கி இருக்கு அப்படின்னு சொல்லி தகவல் வெளியாகி இருக்கு. இந்த போர் பதட்டம் காரணமா. அதே மாதிரி அ ஈரான்ல நிறைய இடங்கள குறி வச்சு இந்த தாக்குதல் நடவடிக்கை நடந்துகிட்டு இருக்கு தானே. ஈரான்ல இருக்கக்கூடிய அரச ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் ஐஆர்ஐபி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு இடம் மேலேயும் நேற்று தினம் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. அதே மாதிரி கோலிஸ்தான் அரண்மனை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதியையும் நேற்று வந்து தாக்குதல் நடத்தியிருக்காங்க. அப்ப இதுல வந்து நிறைய சேதங்கள் ஏற்பட்டிருக்கு. முக்கியமா வந்து ஈரான்ல ஒரு பாடசாலை மேலேயும் தாக்குதல் நடத்தி அங்க வந்து 165 மாணவர்கள் மேலேயும் தாக்குதல் நடத்தப்பட்டிருந்ததுனால அவங்க உயிரிழந்திருந்ததாகவும் தகவல் வெளியாகி இருந்தது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, ஈரான்ல வந்து உச்ச தலைவர் இருக்கார் இல்லையா? ஆமா. கமேனி. அவர் ம். வந்து உயிரிழந்ததுக்கு அப்புறமா, ம். அடுத்த தலைவர் யாரு அப்படின்றது வந்து பிளான் பண்ணியே ஆகணும். அந்த ஆமா. நாட்டு சட்டப்படி பார்த்தீங்கன்னா, 55 நாளுக்குள்ள அத வந்து பேசி பேசி முடிவெடுக்கணுமா. ம். ஸோ, இப்ப முடிவெடுக்கிறதுக்கு இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கூட்டம் மாரி ஒண்ணு வச்சிருக்காங்களாம். ஆமா. அது ஒரு ம். மறைமுகமான ஒரு இடத்துல, ஒரு கட்டிடத்துல வச்சிருக்காங்க அப்படின்னு வைங்களேன். ஆ. அந்த கூட்டம் நடைபெறும்போதே, இஸ்ரேல்காரங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ம். கூட்டம் நடந்த இடத்த வந்து ம். தாக்கியிருக்காங்க. ம். அதுலயும் அந்த கூட்டத்துல வந்து பங்கு பெற்றவங்க இருக்காங்க இல்லையா? ம். அவங்களும் உயிரிழந்ததா இப்போ வந்து செய்திகள் வெளியாகி இருக்கு. அந்த வீடியோ கூட நம்ம வந்து சோசியல் மீடியால பார்த்திருப்போம். ஆமா. அதாவது இந்த ஈரானோட உயர்மட்ட தலைவர் எதுல்லா அலி கமேனி, அவரோட அந்த பதவி அவர் உயிரிழந்ததுக்கு அப்புறமா அந்த பதவி வந்து கூடிய விரைவில யாருக்காவது வழங்கப்படணும் அப்படிங்கிற ஒரு செய்தி வெளியாகி இருந்தது. இதுக்கு வந்து இவங்கள எப்படி தெரிவு செய்வாங்கன்னா, நீங்க சொன்ன மாதிரி அந்த 88 பேர் கொண்ட நிபுணர்கள் குழுவால தான் இந்த அடுத்த உயர்மட்ட தலைவர் யாரு அப்படிங்கிறத தெரிவு செய்வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த 88 பேர் யும் குறி வச்சு இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியிருக்கு. அதுவும் இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சு வந்து ஒரு முக்கியமான எச்சரிக்கைய வெளியிட்டிருக்காங்க. என்ன அப்டின்னா, ஈரானோட உயர்மட்ட தலைவரா அடுத்து யாரு வந்தாலும், அவரையும் நாங்க குறி வச்சு கட்டாயமா தாக்குதல் நடத்துவோம் அப்படின்னு சொல்லி வெளிப்படையாவே ஒரு எச்சரிக்கையும் விடுத்திருக்காங்க. அதனால இது வந்து கொஞ்சம் பாரதூரமான ஒரு பிரச்சனையா பார்க்கப்படுது. அயதுல்லா அலி கமேனியோட உயிரிழப்புக்கு அப்புறமா இப்ப வரைக்குமே இங்க யாருமே தேர்வு செய்யப்படல. கொஞ்சம் பேரோட பெயர்கள் வந்து பரிந்துரை செய்யப்பட்டிருந்தது. அ அந்த பெயர்கள்ல வந்து யாரு தெரிவு செய்யப்படுவார் அப்படின்னு சொல்லி ஒரு எதிர்பார்ப்பும் இருந்தது. இந்த மாதிரியான நிலைமையில தான் இப்போ இவர தெரிவு செய்றதுக்கான குழு மேலேயே
அவங்களையே குறி வச்சு இப்படி ஒரு தாக்குதல் சம்பவம் நடந்திருக்கு அப்படிங்கிறது வந்து ஒரு அதிர்ச்சியான ஒரு விஷயமா தான் பார்க்கப்படுது. அதிர்ச்சியான விஷயமா பார்க்கப்படுது. அதே நேரத்துல ம். பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் வந்து எவ்வளவு பலமா இருக்காங்க அப்படின்றதையும் வந்து நம்ம வந்து இதால வந்து புரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ அவங்க அதான். வந்து எப்படியும் மறைமுகமா தான் இந்த பிளான வந்து வச்சிருப்பாங்க. ம், ம். பட் எங்க கூடுனாங்கன்னு கண்டுபிடிச்சு அத கரெக்ட்டா அடிச்சிருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ ஆ. இஸ்ரேலுக்கு நெறைய சப்போர்ட் இருக்கு. இதே நேரத்துல பார்த்தீங்கன்னா, சீனா இருக்கு இல்லையா? ம். அது வந்து ஈரானுக்கு சப்போர்ட் பண்ற மாரியும் ஒரு கதை ஒண்ணு வந்துகிட்டு இருக்கு. ஆமா. நேத்து நியூஸ்ல வந்து சொல்லியிருக்காங்க. நாங்க வந்து அ ஆதரவு முழு ஆதரவுன்னு சொல்லல. ம். நாங்க ஆதரவு எங்களுடைய ஆதரவு ஈரான் பக்கம் அப்படி இருக்கிற மாரியும் ஒரு வந்து அறிக்கை ஒண்ணு விட்டுருக்காங்க. ஸோ எனக்கு ஆமா. என்னவோ ஆக மொத்தத்தில இது எப்படி போகும் அப்படின்னு ம். பார்த்தீங்கன்னா, ரஷ்யா மற்றும் உக்ரைன் நாட்டோட போர் இருக்கு இல்லையா? அதுல ம். வந்து இதுவரைக்கும் எந்த பதிலுமே கிடைக்கல. கிடைக்கல. யார் வெற்றியும் ம். தெரியாது, யார் தோல்வியும் தெரியாது. ம். ஆனா போர் வந்து போய்க்கிட்டே இருக்கு. உயிரிழப்புகள் வந்து வந்துகிட்டே இருக்கு. ம். ஸோ அதே மாரி தான் இதுவும் நடக்கலாம் அப்படின்னு நான் நெனைக்கிறேன். ஆமா. அதாவது இப்போ வரைக்குமே இதுக்கான ஒரு சொல்யூஷன் எந்த தரப்பு கிட்ட இருந்துமே கிடைக்கல. அதாவது ஈரான் தாக்குதல் நடத்துதா இருந்தா, ஈரானுக்கு பதிலடி தாக்குதல்னு சொல்லி அவங்க இன்னொரு தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி மாறி, மாறி தாக்குதல் நடவடிக்கைகள் எல்லாமே வந்து தீவிரப்படுத்தப்பட்டுக்கிட்டு தான் இருக்கே தவிர, இப்போ வரைக்குமே அ எத நோக்கி போய்க்கிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்பப்பட்டுட்டே தான் இருக்கு. இதுக்கு இன்னும் நீங்க சொன்ன மாதிரி ஒவ்வொரு நாடுகள் வந்து அ ஆதரவு தெரிவிக்கிறதாகவும், எதிர்ப்பு தெரிவிக்கிறதாகவும் நிறைய கண்டனங்களும் வெளியிட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா, இதால பாதிக்கப்படுறது உலக நாடுகள் தானே! இவங்க எல்லாருமே சண்ட போடுறாங்க, யுத்தம் நடக்குது, போர் நடக்குது, உயிரிழப்புகள் பதிவாகுது மிக முக்கியமா. அது எல்லாத்தையுமே தாண்டி, அத சார்ந்து இருக்கிற நாடுகளுக்கு நிறைய பாதிப்பு இருக்கிறதுனால, இது வந்து நிறைய பேர் இன்வால்வ் ஆகுறதுனால, 3ஆம் உலகப் போருக்கான ஒரு ஆரம்பமா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளும் இப்ப எழுப்பப்பட்டுட்டு தான் இருக்கு. அமெரிக்காவும் வந்து இத விடுறதா இல்ல. ஆனா எச்சரிக்கைக்கு மேல ஆமா. எச்சரிக்கை அமெரிக்காலயும் விட்டுட்டே பார்த்தீங்கன்னா இருக்காங்க. 6 பேர் உயிரிழந்திருக்கிறதா ராணுவ வீரர்கள் 6 பேர் வந்து உயிரிழந்திருக்காங்க. ஈரான்லயும் நிறைய சேதங்கள் நடந்திருக்கு. அமெரிக்காலயுமே அதாவது அமெரிக்க தளங்கள், மத்திய கிழக்கு நாடுகள்ல இருக்கக்கூடிய அமெரிக்க தளங்கள் எல்லா இடத்துலயுமே குறி வச்சு தாக்குதல்கள் நடந்திருக்கு. இதனால வந்து மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸ்ல ரொம்ப பாதிப்பு இருக்கு. ஏன்னா, அது இம்பாக்ட் பண்றது எப்படின்னா, நிறைய பேர் வந்து அங்க போய் வேலை செய்றாங்க. தங்கி இருந்து வேலை செய்றாங்க. ஒவ்வொரு நாட்ல இருக்கக்கூடியவங்க. அதனால தான் இது கொ பொதுவாவே நிறைய உலக நாடுகளுக்கு இது வந்து பாதிப்பை ஏற்படுத்துது. அதே மாதிரி இஸ்ரேலுக்குமே நிறைய வந்து பாதிப்புகள் இருக்கு. இதுல யாருக்குமே பாதிப்பு இல்லாம இல்ல. எல்லாருக்குமே பாதிப்பு இருக்கு. ஆனா தொடர்ந்து தாக்குதல் நடந்துட்டு இருக்கு. அமெரிக்காவோட அதிகாரிகள் சொல்லியிருக்காங்க என்னன்னா, ஈரானோட அணுசக்தி திட்டங்கள அழிக்கிறது தான் எங்களோட குறிக்கோள். அப்ப அது முடியும் வரைக்கும் இந்த தாக்குதல் நீடிக்கலாம். அந்த மாதிரியான தகவல்கள் தான் இப்போ பரிமாறப்பட்டுட்டு இருக்கு. அதனால அ இப்போ முடியும் அப்படிங்கிறது தொடர்பான எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்ல. எதிர்பார்ப்புமே இல்ல. அதே நேரத்துல பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து ஒரு பிரபல ஊடகம் ஒண்ணு இருக்கு. இந்திய ம். ஊடகம் வந்து ஒரு நியூஸ் ஒண்ணு வெளியிட்டாங்க. அத பார்த்துட்டு ஆ. நானே ஷாக் ஆயிட்டேன். என்னன்னா நாம ஸ்ரீலங்கால தான் இருக்கோம். எனக்கே தெரியாம எப்படி இது நடந்துச்சு அப்படின்ற ம். மாரி. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலி துறைமுகம் இருக்கு இல்லையா? ஆமா. இலங்கையோட. அதுலருந்து 40 கடற்படை மைல் தொலைவில வந்து ஒரு ம். ஈரானிய கப்பல் வந்து விபத்துக்குள்ளாயிட்டு. ஆமா. ஸோ இத வந்து அவங்க என்ன மாரி பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ம். அமெரிக்கா வந்து தாக்கி தான் இது வந்து நடந்ததா வந்து ஒரு நியூஸ் ஒண்ணு போட்டிருக்காங்க. ஆமா. ஸோ அத பத்தி இப்ப சோசியல் மீடியால நெறைய பேர் பேசியிருக்காங்க. பேசிட்டு அப்படியெல்லாம் இல்ல இருக்காங்க. அப்படின்ற ம். மாரி நிறைய பேசியிருக்காங்க. பேரு நான் பார்த்தேன். நிறைய பேர் ஷேர் பண்ணி இந்த மாதிரி ஃபேக் நியூஸ் எல்லாம் போடக்கூடாதுங்கிற மாதிரி நிறைய பேர் ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. இது என்ன உண்மைக்குமே நடந்த விஷயம் என்ன அப்படின்னா, ஈரான் ஈரான் கடற்படைக்கு சொந்தமான ஒரு கப்பல் இது. இது அதுவும் இலங்கை கடற்பரப்புக்குள்ள இல்ல. காலி துறைமுகத்திலிருந்து 40 அ கடற் கடல் மைல் ஆமா. ம். கடற்படை மைல் தொலைவில தான் இந்த ஈரான் கப்பல் இருந்திருக்கு. அதுவும் அ இலங்கையினுடைய வெளிவிவகார அமைச்சர் விஜித்த ஹேரத் பார்லிமென்ட்ல வச்சு இதுக்கு ஒரு விளக்கம் குடுத்திருப்பாரு. என்ன அப்டின்னா, இன்னைக்கு காலையில இவங்களுக்கு ஒரு இலங்கை அதிகாரிகளுக்கு ஒரு தகவல் கிடைக்குது. இலங்கை கடற்படையினருக்கு ஒரு தகவல் கிடைக்குது. என்ன அப்டின்னா, இந்த மாதிரி ஈரான் கப்பல் ஒண்ணு வந்து விபத்துக்குள்ளாகி இருக்கு அப்டின்னு சொல்லி. அ அப்டின்னா இவங்க போகும்போது இந்த கப்பல் வந்து மூழ்கிட்டு இருந்திருக்கு. இது தாக்குதல் நடவடிக்கை இல்ல அப்டிங்கிறத வந்து விஜித்த ஹேரத் மறுத்திருக்காரு. தாக்குதல் நடவடிக்கை கிடையாது அப்டின்னு சொல்லி. அதே மாதிரி இந்த கப்பல்ல வந்து 180 பேர் வந்துட்டு இருந்திருக்காங்க. பயணிச்சுட்டு இருந்திருக்காங்க. 180 பேர்ல இப்போ வரைக்கும், இந்த நிகழ்ச்சி செய்யும் வரைக்குமே 32 பேர் வந்து மீட்கப்பட்டு, அதுல 30 காலி பேர் கரா வைத்தியசாலைக்கு ஆமா. காலி ம். கராப்பிட்டிய வைத்தியசாலையில சிகிச்சைகளுக்காக அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. அதுக்கும் விஜித ஹேரத் வந்து அ ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியிருந்தாரு. இலங்கை கிட்ட இந்த மாதிரியான உதவிகள் கேட்கும்போது, அது நாங்க பண்றது வந்து வழக்கமான விஷயம் தான். அப்ப இது வந்து ஒரு தாக்குதல் நடவடிக்கையோ, இதனால நாங்க யாருக்குமே ஆதரவு அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. அமெரிக்காவால தாக்கப்பட்டது அப்படிங்கிறது வந்து, அதுக்கு வந்து அவர் மறுப்பு தெரிவிச்சிருக்காரு. இது அப்படி எந்த தாக்குதல் நடவடிக்கையும் இல்ல. இது ஒரு விபத்து. நான் எங்களுடைய இலங்கை கடற்படையினர் போகும்போது, அந்த கப்பல் மூழ்கிக்கிட்டு தான் இருந்திருக்கு அப்படிங்கிறத தெளிவா சொல்லியிருந்தாரு. அ அந்த மாதிரியான சம்பவம் தான் இன்னைக்கு பதிவாகியிருந்தது இன்னைக்கு காலையில. ஸோ அந்த நியூஸ பார்த்துட்டு அது வந்து ஒரு பிரபலமான ஊடகம். அவங்க வந்து இப்படி பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கல. ம், ஸோ ம். ஏதோ பண்ட்டாங்க. தெரியாம இந்தியால பண்ணியிருக்கலாம். இருக்கக்கூடிய பிரபலமான ஊடகம் அப்படி சொன்னது கூட ஏற்றுக்கொள்ளலாம். அது இன்னொரு
நாட்டுல இருந்து இல்லையா நியூஸ் போடுறாங்க. எங்களுடைய பார்லிமென்ட் மெம்பர்ஸ் கூட இத வந்து அமெரிக்காவோட தாக்குதலா அப்படின்னு சொல்லி கவர்ன்மெண்ட்ட கேள்வி கேட்கிறத பார்க்கக்கூடியதா இருந்தது. சாமர சம்பத் தசநாயக்க அவரெல்லாம் வந்து கேள்வி எழுப்பியிருந்தாரு. என்ன நடந்ததுங்கிறத சொல்லுங்க, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி. அதுக்கு தான் இந்த மாதிரியான விளக்கம் எல்லாம் வழங்கப்பட்டிருந்தது. அதே நேரத்துல பார்த்தீங்கன்னா, அவர் இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்காரு. ம். என்னன்னா, ஸ்ரீலங்காக்கு வந்து எண்ணெய் கிடைக்குது இல்லையா? இது வந்து சிங்கப்பூர் அப்படின்ற நாடுகள்ல தான் கிடைக்குது. ஆமா. ஸோ ம். இப்ப ஈரான் மற்றும் இஸ்ரேல் போர் வந்து எங்கள அவ்வளோ பாதிக்காது அப்படின்ற மாரியும் அவர் ஒரு கருத்த வந்து தெரிவிச்சிருந்தாரு. ஆமா. அதாவது இப்போ மத்திய கிழக்கு நாடுகள மையப்படுத்தி நடந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த இப்ப போர் பதட்டம் அப்படிங்கிறது வந்து எல்லா நாடுகளையும் நான் முதல் சொன்ன மாதிரி எல்லா நாடுகளையும் பாதிக்குது தானே. அப்போ இலங்கையையும் கண்டிப்பா பாதிக்கும் அப்படிங்கிற ஒரு பயம் இலங்கை மக்களுக்காக இருக்கட்டும், எல்லாருக்கும் இருக்கும். ஆ அந்த அச்சம் வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லி நேற்று ஜனாதிபதியும் ஒரு விளக்கம் குடுத்திருந்தாரு. அதே மாதிரி இன்றைய தினம் பார்லிமென்ட்ல விஜித ஹேரத் வந்து ஒரு கருத்து வெளியிட்டிருக்காரு. என்ன அப்படின்னா, இந்த ஹோர்மூஸ் நீரிணை மூடப்பட்டது வந்து இப்ப எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க இந்த விஷயத்த. ஏன்னா, இது வந்து உலகளாவிய ரீதியில பொருளாதார தடை வரும். அதே மாதிரி எண்ணெய் விநியோகம் அப்படிங்கிறது வந்து தடைப்படும் அப்படின்னு சொல்லி. அதுக்கு ஏத்த மாதிரியே ஈரானும் பதில் சொல்லியிருக்கு. என்னன்னா, ஒரு எண்ணெய் துளி கூட ஹோர்மூஸ் நீரிணைய தாண்டி போறதுக்கு நாங்க விட மாட்டோம். அது ஃபுல்லா முடக்கி தான் வச்சிருக்கு ஆமா. அப்படின்னு அதே சொல்லி. மாதிரி ட்ரம்ப் ஒண்ணு சொல்லியிருக்காரு. என்னன்னா, ம். அந்த நீரிணை மூலமாக எந்த கப்பல் வேணாலும் போலாம். அப்படி ம். போனா அதுக்கு அமெரிக்கா வந்து பாதுகாப்பு குடுக்கும் அப்படின்ற மாரியும் ஒரு விஷயத்த ஆ. வந்து சொல்லியிருக்காரு. நான் இப்ப தான் நியூஸ்ல வந்து பார்த்துட்டு வந்தேன். இது உண்மையான்னு தெரியல. ம். மேபி ட்ரம்ப் என்னது குசும்புக்காரரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்ப வந்து சொல்லியிருக்கலாம். ஆமா. அதாவது இந்த மாதிரி தானே இப்ப சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கு. ஆகவே இது இலங்கைக்கு பாதிக்கும். அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு இலங்கை மக்களுக்கு இருந்ததுனால தான் இவங்க வந்து பெட்ரோல் வரிசைகள்ல இந்த மாதிரி போய் நின்னுட்டு இருந்தாங்க. அதுக்கு ஜனாதிபதி விளக்கம் குடுத்திருந்தாரு. இப்போ அ இந்த கேள்விக்கும், இந்த பிரச்சனைக்கும் விஜித ஹேரத் சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா, இலங்கை இந்தியா கிட்ட இருந்து தான் எரிசக்தி பெற்றுக்கொள்ளுது. அதே மாதிரி சிங்கப்பூர் கிட்ட இருந்து தான் எரிசக்தி பெற்றுக்கொள்ளுது. அதே மாதிரி இன்னும் 2 நாடுகள சொல்லி, இந்த நாடுகள் கிட்ட இருந்து தான் எரிசக்திய பெற்றுக்கொள்ளுது. ஹோர்மூஸ் நீரிணை வழியா வந்து இலங்கைக்கான எண்ணெய் விநியோகம் நடக்காது. அதனால மக்கள் யாருமே வந்து பயப்பட தேவை கிடையாது. இப்படி ஒரு பிரச்சனையும் சொல்லியிருக்காரு. மத்திய கிழக்கு நாடுகள்ல போர் பதட்டம் நிலவுது அப்படிங்கிறனால, எண்ணெய் உற்பத்தி அந்த எண்ணெய உற்பத்தி செய்றது வந்து நிக்கலாம். அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய விடயம். ஆனா, எண்ணெய் விநியோகம் வந்து இலங்கைக்கான எண்ணெய் விநியோகம் நிற்காது அப்படின்னு சொல்றாரு. இப்ப மத்திய கிழக்கு நாடுகள்ல தான் மோஸ்ட்லி எண்ணெய் உற்பத்தி அப்படிங்கிறது நடக்குது. அப்ப அது உற்பத்தி செய்றது வந்து தடைப்படலாமே தவிர, மத்திய கிழக்கு நாடுகள ல தங்கி நாங்க இல்ல. அதனால நீங்க யாருமே பயப்பட வேணாம். ஹோர்மூஸ் நீரிணை மூடுறதுனால இலங்கைக்கு எந்த விதமான பாதிப்புமே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆகவே இதுக்கப்புறம் இந்த பயம் இருக்காது. இந்த மக்களுக்கு வந்து ஒரு நல்ல தெளிவு கிடைச்சிருக்கும் இது சம்மந்தமா அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. அதே மாதிரி நீங்க சொன்னது தான் ம். நாமல் ராஜபக்ஷ இருக்கார் இல்லையா? ஆ. அவரும் வந்து சொல்லியிருக்காரு. இந்த ஹோர்மோஸ் நீரிணை வந்து ரொம்ப முக்கியம். எண்ணெய் ம். போக்குவரத்துக்கு வந்து அது ரொம்ப முக்கியம் அப்படின்ற ஆமா. மாரி ம். சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, இந்த ம். பொதுமக்கள் இருக்காங்க இல்லையா? ம். அவங்க வந்து ஒருபோதும் ராணுவ நடவடிக்கையிலயோ அல்லது போர்லயோ வந்து ம். உயிரிழக்க கூடாது. அதை வந்து அவர் விரும்பாத மாதிரி வந்து சில விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ நல்ல விஷயங்கள் தான் சொல்லியிருக்காரு. நீங்க என்ன நினைக்கிறீங்க அத பத்தி? சும்மா சொல்லுங்களேன். இல்லப்பா நான் எதுவுமே சொல்லல. இல்ல சும்மா சொல்லுங்களேன். ஸோ இலங்கையில சாதாரணமா நடந்த போர்கள் தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அந்த ஞாபகம் பழைய வருது. விஷயங்கள் அப்படி ஞாபகம் வருதே அப்படின்ற மாரி இந்த வந்துட்டு போகுது. மாதிரியான கருத்துக்கள் எல்லாம் சொல்ல முடியுமா இருக்கும்? அது என்ன எனக்கு வந்தா ரத்தம், உனக்கு வந்தா தக்காளி சட்னியா? அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இவர் பேசுற விஷயங்கள் எல்லாமே ஆமா நீங்க சொன்ன மாதிரி தான். பொதுமக்கள் ஒருபோதும் எந்த ஒரு ராணுவ நடவடிக்கைக்கோ அல்லது போருக்கோ பலியாக கூடாது அப்படிங்கிறத அவரு ரொம்ப நம்புறாராம் அந்த விஷயத்த. அப்படின்னு சொல்லி இந்த மத்திய கிழக்கு நாடுகள மையப்படுத்தி நடந்துகிட்டு இருக்கக்கூடிய போருக்கு இவர் வந்து ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. இதுக்கு சொல்லாமலே இருந்திருக்கலாம். ஏன்னா, அவங்களோட கடந்த காலம் எப்படி அப்படிங்கிறது வந்து நாங்க சொல்லி, நாங்க பேசி யாருக்கும் தெரிய வேண்டியது கிடையாது. எல்லாருக்குமே தெரியும் என்ன நடந்தது. அவங்களுடைய குடும்ப அரசியல் இன்னைக்கு நாட்ட எந்த இடத்துல கூட்டிக்கிட்டு வந்து நிறுத்தி இருக்கு. இதனால என்னென்ன விளைவுகள் நடந்தது. முக்கியமா தமிழர்கள் எப்படி பாதிக்கப்பட்டாங்க அப்படிங்கிறது எல்லாமே வந்து நிச்சயமா எல்லாருக்குமே தெரியும். தெரியாதவங்க யாருமே இல்ல தானே! இப்ப இது எல்லாத்தையுமே செஞ்சுட்டு, இப்படி எல்லாத்தையுமே பண்ணிட்டு, இன்னொரு நாட்டுல நடக்கிற விஷயத்த எப்படி எதிர்க்கிறாரு அப்படிங்கிறது வந்து உண்மைக்குமே சிரிப்பு வர்ற மாதிரியான ஒரு விஷயமா தான் இருக்கு. இத பார்க்குறவங்க சிரிப்பாங்களா இருக்கும். இது ஆமா. என்ன இதே மாரி இது தான் இப்படி நேத்தும் ஒரு பேசிட்டு விஷயத்த இருக்காரு. காய்ச்சிருந்தோம். அந்த ரணில் விக்ரமசிங்கர் விஷயம் ஆமாமா. இருந்துச்சா? அதே மாரி தான் இந்த விஷயம் வந்து இருக்கு. இத விட ஸ்பெஷலான ஒரு விஷயம் இருக்கு. ம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எரிபொருள் லைன் வந்து இருக்குல்ல. ஆ.
அந்த எரிபொருள் வரிசை வந்து கொழும்ப விட யாழ்ப்பாணத்துல தான் நிறைய இருந்ததா வந்து இது வந்து ம், நியூஸ் ம், வந்து வந்திருக்கு. ம், ஸோ இதுக்கு வந்து ஒரு அறிவிப்பு வந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த வாரத்துல ம், யாழ்ப்பாணத்துல ம், 7,50,000 லிட்டர் பெட்ரோல் வந்து விநியோகிக்கப்பட்டிருக்காம். ஸோ ம், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 7,50,000 லிட்டர் பெட்ரோல் வந்து விநியோகிக்கப்பட்டிருக்கு. ஆனா, இப்ப இந்த நிலைமையில தான் 7,50,000 இல்லாட்டி அவங்கள வந்து வழமைக்கு 1,50,000 லிட்டர் அப்படிதான் ம், விநியோகிப்பாங்களாம். ஸோ இதுல வந்து மோஸ்ட்லி பீப்பிள்ஸ் என்ன செய்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேமிச்சு வைக்கிறாங்களாம். ம், ஸோ இப்படி சேமிச்சு வைக்கிறதால தான் இவ்வளவு லிட்டர் பெட்ரோல் வந்து விநியோகிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இதே நேரத்துல இன்னொரு விஷயம் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனி வரும் மாசங்கள் இருக்கு இல்லையா? அப்போ வந்து வெப்பநிலை அதிகரிக்குமாம். அதிகரிக்கும். ஸோ அதிகரிக்கிற பட்சத்துல இதெல்லாம் டக்குனு பத்தக்கூடிய சம்பவங்கள் இருக்கு இல்லையா? ம், இவங்க வீட்ல வந்து சேமிச்சு வச்சிருக்கும்போது என்ன நடக்கும்? வீடு வந்து தீப்பிடிக்கக்கூடிய அபாயம் இருக்கு. ஸோ ம். இப்படியான நிறைய அபாயங்கள் இருக்கு இல்லையா? ம். அதாவது இப்போ மக்களுடைய இந்த மக்கள் இப்படி பயப்படுறது அப்படிங்கிற விஷயம் வந்து மக்கள் பக்கம் இருந்து பார்க்கும்போது ஒரு சாதாரணமான நியாயப்படுத்த வேண்டிய ஒரு காரணம் தான். ஏன் அப்படின்னா, இப்போ இவங்க திடீர்னு இந்த மாதிரி ஒரு போர் நிலைமை வரும்போது, அ போய் பெட்ரோலுக்கு வரிசையில நிக்கிறது அப்படிங்கிறது வந்து அவங்களுடைய தேவைகளா இருக்கலாம். அவங்களுடைய அ முக்கியமான அத்தியாவசிய தேவைகளுக்காக இருக்கலாம். ஆனா, அத வந்து ஒரு முறையான விதத்துல செய்யணும் அப்படிங்கிறது தான் எல்லோரோட கோரிக்கையாகவும் இருக்கு. இப்போ இப்படி சேமிச்சு வைக்கிறதுனால, இன்னும் எதிர்காலத்துல என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும்? நீங்க சொன்ன மாதிரி, இதுக்கப்புறம் வரப்போற விஷயங்கள எப்படி நாங்க ஃபேஸ் பண்ண போறோம் அப்படிங்கிறது தான் நாங்க முக்கியமா பார்க்கணும். யாழ்ப்பாணத்துல மட்டும் இல்ல, நிறைய இடங்கள்ல நிறைய வரிசைகள் இருந்தது. பெட்ரோலுக்கான வரிசை இருந்தது. இது எல்லாமே வந்து கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணும்னு சொல்லி தான் அரசாங்கம் வந்து நடவடிக்கை எடுத்துக்கிட்டு வருது. அதே மாதிரி யாழ்ப்பாணத்துல ஒரு சம்பவம் பதிவாகி இருக்கு. என்ன அப்படின்னு சொன்னா, இந்த மாதிரி டீசல பதுக்கி வச்சிருந்த 2 பேர், 2 சந்தேக நபர்களையும் வந்து போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. 800 லிட்டர் டீசல் வந்து அவங்க பதுக்கி வச்சிருந்திருக்காங்க. 800 லிட்டர் அது இதுல பதுக்கி வச்சிருந்தாங்கன்னு தெரியல. அவ்வளவு 800 இந்த லிட்டர். மாதிரியான சம்பவங்கள் தான் கொஞ்சம் எதுக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்விய எழுப்புது. அத வந்து அதுக்கும் அதிகாரிகள் வந்து இந்த மாதிரி நடவடிக்கை எடுத்து, அதையும் மீட்டிருக்காங்க. போலீஸாருக்கு கிடைச்ச ஒரு ரகசிய தகவல். இந்த மாதிரி மறைச்சு வச்சிருக்காங்க, பதுக்கி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி கிடைச்ச ரகசிய தகவல் அடிப்படையில தான் இந்த சோதனை நடவடிக்கை எல்லாம் மேற்கொண்டு, இந்த கைது நடவடிக்கை நடத்தப்பட்டிருக்கு. இன்னும் எத்தன இடங்கள்ல வந்து இந்த மாதிரி சேமிக்கப்பட்டிருக்கு, பதுக்கி வைக்கப்பட்டிருக்குங்கிற விடயம் தெரியாது. ஆனா இப்போ நாட்ல வந்து பெட்ரோல் வரிசை கிடையாது. எல்லாம் வந்து பேக் டூ நார்மல் ஆகிடுச்சு. இப்ப இந்த மாதிரியான சம்பவங்களும் பதிவாயிட்டு இருக்கு. பதிவாகி இருக்க இதே நேரத்துல பார்த்தீங்கன்னா, நேத்து ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இருக்காரு இல்லையா? ம். அவர் வந்து பாராளுமன்றத்திலயும் இத பத்தி பேசியிருந்தாரு. பேசியிருந்தாரு. ஆமா. கையிருப்பு இருக்கு அப்படின்ற மாரி ம். பேசியிருந்தாரு. அதே மாதிரி இன்னைக்கு அமைச்சர் விஜித்த ஹேரத் இருக்காரு இல்லையா? ம். அவரும் ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காரு. ஆமா. ஜனாதிபதிய பத்தி தான் சொல்லியிருக்காரு. ம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வந்து நேற்று துபாய் தலைமையோட வந்து பேசினாரு. ம். ஸோ அவங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு பேசினாரு. இப்படி போர் நிலைமை இருக்கு இல்லையா? ம். இது வந்து எல்லா நாட்டையும் பாதிக்கும். அதே மாதிரி எங்களுடைய நாட்டையும் பாதிக்குது. பாதிக்குது. ஸோ ஆமா. அதனால பேசி ஒரு முடிவெடுங்க ம். அப்படின்ற மாரி இவரு சொன்னதா வந்து அமைச்சர் விஜித்த ஹேரத் வந்து சொல்லியிருக்காரு. ஆமா. இப்போ ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இந்த நிலைமை தொடர்பா எந்த விதமான நடவடிக்கையுமே மேற்கொள்ளல அப்படின்னு சொல்லி எதிர்க்கட்சிகள் மூலமா நிறைய விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டது. ஜனாதிபதி மேல, அரசாங்கம் மேல முக்கியமா விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டது. இதுக்கு எதிரா வந்து குரல் கொடுக்கல அப்படின்னு சொல்லி, அதோட ஒரு சின்ன நடவடிக்கையா தான் ஜனாதிபதி நேற்றைய தினம் வந்து துபாய் தலைமையோட வந்து கால் பண்ணி, "உங்களோட நாட்டுல நீங்க சண்டை போடுறது எங்களுக்கும் கொஞ்சம் இஃபெக்ட் ஆகுது" அப்படிங்கிறத பேசி, கூடிய சீக்கிரமா அமைதிய நிலைநாட்டணுங்கிற பேச்சுவார்த்தைகள்ல ஈடுபட்டிருக்கதா தான் விஜய் ஹேரத் வந்து இன்னைக்கு பார்லிமென்ட்ல சொல்லியிருந்தாரு. ஸோ இதுக்கப்புறமா வந்து இலங்கையில என்ன மாதிரியான தாக்கங்கள் இருக்கும் அப்படிங்கிறத வந்து அரசாங்கத்தோட நடவடிக்கைகள வச்சு தான் தீர்மானிக்கணும். தீர்மானிக்கணும். ம். சோ இப்போ வந்து ஃபைனலா அந்த டாபிக்குக்கு வருவோம். இது வந்து கொஞ்சம் ஸ்பெஷலான டாபிக். ம். சோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உயிர்த்த ஞாயிறு தாக்குதல். தாக்குதல். சோ நிறைய நாளைக்கு அப்புறம் இப்பதான் அதுல வந்து ஒரு நீதி கிடைக்கிற மாரி இருக்கு. ம். அதுக்கு ஆரம்ப கட்ட நிகழ்வுகள் வந்து இப்பவே தெரியுது. தெரியுது. ஏதோ ம். ஒண்ணு இருக்கு. அதனால ஆமா. தான் இந்த மாரி சம்பவங்கள் ட்ரெய்லர். நடக்குது அப்படின்ற மாரி தெரியுது. ம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுரேஷ் சாலை அவர் வந்து கைது செய்யப்பட்டிருந்தார் இல்லையா? ம். கைது செய்யப்பட்டதுக்கு அப்புறமா இப்போ ஹாட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷ அவர் வந்து சிங்கப்பூருக்கு பயணமாகி இருக்காராம். ம். சோ அந்த ஏதாவது வேலை இருந்திருக்கும். உத்தியோகபூர்வமான வேலைகள் அவருக்கு இருக்காதா? இதே அதுக்காக மாரி போயிருப்பாரு. இதே மாரி தான் கோட்டா கோ ஹோம் அப்படின்னு ஒரு அரங்கலம் ஒண்ணு நடந்துச்சு. ஆ. போராட்டம் ஒண்ணு நடந்துச்சு. அப்ப கூட அவர் வந்து இதே மாரி தான் சிங்கப்பூர் போயிருந்தாரு. இல்ல அப்ப போன விதம் வேற. இப்ப இப்ப போன போயிருக்க விதம் விதம் வேற. வேற. பட் 2க்கும் ஏதோ ஒரு லிங்க் இருக்கிற மாரி தான் நெறைய பேர் வந்து பேசிக்கிறாங்க. ஆமா. இப்போ செய்தி வெளியாகி இருக்கு எப்படின்னா, அ சுரேஷ் சரே கைது செய்யப்பட்ட பின்னணியில கோட்டாபய ராஜபக்ஷ சிங்கப்பூருக்கு பயணிச்சிருக்காரு அப்படிங்கிறது தான். இதுல என்ன சந்தேகம் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பா ஒரு சில பேர லிஸ்ட்ல வச்சிருக்காங்க. நோட்டட் லிஸ்ட்ல வச்சிருக்காங்க தானே. இவங்க கிட்ட தான் விசாரணை நடத்தணும். நாங்க நேத்து சொன்ன மாதிரி, நேற்றும் முந்தின நாள் சொன்ன மாதிரி, மைத்ரி, ரணில் உட்பட 12 பேருக்கு எதிரான விசாரணைகள தான் தீவிரப்படுத்தி இருக்காங்க. சுரேஷ் சலை அரெஸ்ட் பண்ணி விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருது. இந்த மாதிரி சம்பவங்கள் இருக்கு.
உங்க பேர் லிஸ்ட்லயே இல்ல சார். அப்படிங்கிற மாதிரி இவரு எதுக்கு லிஸ்ட்லயே இல்லாத ஒருத்தர், எதுக்கு இப்போ திடீர்னு வெளிநாட்டுக்கு போறாரு? அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் இப்போ எழுப்பப்பட்டிருக்கு. அ அந்த ஒரு விஷயம் தான். இப்போ உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணைகள் நடந்துகிட்டு இருக்கு. கோட்டாபய ராஜபக்ஷவோட பேர் வந்து இன்னும் வந்து விசாரணைக்காக அழைக்கப்படவோ, எந்த ஒரு விசாரணையும் அவர்கிட்ட வாக்குமூலம் பதிவு செய்யப்படும்னோ எங்கேயுமே தெரிவிக்கப்படவும் இல்ல. அதிகாரிகள் யாரும் அத உறுதிப்படுத்தவும் இல்ல. இந்த மாதிரியான ஒரு பின்னணியில கோட்டாபய ராஜபக்ஷ சிங்கப்பூருக்கு பயணிச்சிருக்குது தான் இப்ப கேள்வியா எழுப்பப்பட்டிருக்கு. சுரேஷ் செலையோட கைது எதற்காக அப்படின்னா, கோட்டாபயவ வந்து அதிகாரத்துக்கு எடுத்துட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக திட்டமிட்டு நடத்தப்பட்டது தான் இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதலா அப்படின்னு சொல்லி குற்றம் சாட்டி தான் சுரேஷ் செலைய வந்து கைது செய்திருக்காங்க. அதனால இதுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி இப்ப கேள்விகள் எழுப்பப்பட்டு வருது. கேள்வி எழுப்பிக்கிட்டு வர இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா, இன்னொரு விஷயமும் இருக்கு. அத ம், வந்து விமல் வீரவன்ஸ் அவர தெரியும் இல்லையா? ம். அரசியல்வாதி விமல் வீரவன்ஸ் வந்து ஆமா. ஒரு கேள்விய வந்து எழுப்பியிருப்பாரு. ம், அவர் என்ன சொல்றாரு அப்டின்னா, ம். ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் பத்தி நீங்க இவ்வளவு செய்றீங்க. ஆமா. ஆனா, அந்த ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதலுக்கு மூளையாக செயற்பட்டவர் ஒருத்தர் வந்திருக்காரு. சஹ்ரான் அப்டின்னு ஆமா. ஒருத்தர் ம், வந்திருக்காரு. ம், அவருக்காக இப்ப இருக்க நீதி அமைச்சர் இருக்காரு இல்லையா? ஹர்ஷ ம். நாணயக்கார. அவரு தான் வந்து ஆஜராகி இருக்காரு. சட்டத்தரணியா சட்டத்தரணியா வந்து ஆஜராகியிருக்காரு. ஆமா. ஆஜராகி இருக்காரு. ம், அப்படின்ற மாரி விமல் வீரவன்சர் இருக்காரு இல்லையா? ம், அரசியல்வாதி விமல் வீரவன்ச வந்து ஒரு குற்றம் வந்து சுமத்தி இருக்காரு. ம். அதாவது இப்போ அரசாங்கத்தோட விசாரணைகள் எல்லாம் இது தொடர்பா தீவிரமாக இந்த மாதிரி நிறைய கருத்துக்கள் வெளிப்படுத்தப்பட்டுட்டு இருக்கு. நிறைய இந்த விசாரணைகளுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற மாதிரியும், விசாரணைகள் நடத்தப்படக்கூடாதுங்கிற மாதிரியும் விமல் வீரவன்ச இன்னொரு விஷயமும் சொல்லியிருந்தாரு. சுரேஷ் செலை விடுதலை செய்யப்படும் வரைக்கும் அவர் வந்து உண்ணாவிரதத்துல இருக்க போற மாதிரியான ஒரு செய்தியையும் நான் நேற்று பார்க்கக்கூடியதா இருந்தது. அ அப்ப இந்த மாதிரியான எதுக்கு இந்த கைது நடவடிக்கைகளுக்காக இருக்கட்டும், விசாரணைகளுக்காக இருக்கட்டும், எதுக்கு இந்த மாதிரி எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க? அதுவும் சந்தேகத்த எழுப்பக்கூடிய விதத்துல தானே இருக்கு. ஓகே. நீங்க தப்பு பண்ணல அப்படின்னா, முறையா அந்த விசாரணைகளுக்கு உடன்படணும். அவங்களுக்கு அதுக்கான அந்த ஆதரவ வழங்கணும். நீங்க அதுக்கெல்லாம் அக்ரி பண்ணிட்டு, நீங்க தப்பு செய்யலன்னா, இப்ப இவங்க சொல்ற மாதிரி சுரேஷ் அலையா இருக்கட்டும், யாரா வேணா இருக்கட்டும், தப்பு பண்ணலன்னா, அதுக்கான விசாரணைகள ஒழுங்கா ஃபேஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு தானே. நீங்க தப்பு பண்றீங்களா இருந்தா தான் இவ்வளவு எத்தன பிரஸ் மீட், எத்தன பேரோட கருத்துக்கள் எல்லாமே வெளிவந்துகிட்டு இருக்கு. அப்ப இதெல்லாமும் கூட சந்தேகத்த எழுப்புற மாதிரி தான் இருக்கு. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் அப்படிங்கிறது ஒரு தாக்குதல் சம்பவம். நிறைய உயிரிழப்புகள் பதிவாகி இருந்தது. ஆனாலும் இது இலங்கை ஒரு நாடா எடுத்துக்கொள்ளும்போது, இந்த நாட்டுல நடந்த ஒரு பயங்கரமான தற்கொலை தாக்குதல் சம்பவம் இது. அப்ப இந்த சம்பவத்துக்கு அப்புறமா இலங்கையோட அரசாங்கம் மேல, இலங்கையோட பாதுகாப்பு துறை மேல முக்கியமா மக்களுக்கு வந்து நம்பிக்கையே போயிருச்சு. ஏன்னா நிறைய விடயங்கள் வெளிவந்தது தானே. இது முதல்லயே தெரிஞ்சிருந்தது. இது அரசாங்க அதிகாரத்த கொண்டு வரதுக்கு செய்யப்பட்டது. அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய தகவல்கள், நிறைய கருத்துக்கள் எல்லாமே பரிமாறப்படும்போது, மக்களுக்கு வந்து முழுக்க முழுக்க அரசாங்கம் மேலயும், முக்கியமா இலங்கையோட பாதுகாப்பு துறை மேலயும் வந்து நம்பிக்கை அப்படியே இல்லாமலே போயிருச்சு. அப்ப இது மக்கள் நம்பிக்கையோட, மக்களோட அ எமோஷன்ஸோட பாதிக்கப்பட்ட ஒரு விஷயம் தானே. அதனால அதுக்கு விசாரணைகள் நடக்கப்படும்போது, எதுக்கு இந்த மாதிரி இவங்க எல்லாருமே மக்கள் பிரதிநிதிகள். ஒரு காலத்துல முன்னாள் அமைச்சர்களா இருந்தவங்க, இப்போ பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கிறவங்க, அமைச்சர்களா இருக்கிறவங்க தான் இப்படி கருத்து வெளியிட்டுட்டு இருக்காங்க. இவங்களும் மக்களுக்காக தானே குரல் கொடுக்கணும். இப்ப எதுக்கு இந்த விசாரணைகளுக்கு அரசாங்கத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்கு எத்தனையோ விதங்கள் இருக்கு. எத்தனையோ விஷயங்கள் இருக்கு. பேச வேண்டிய விஷயங்கள் இருக்கு அரசாங்கத்த எதிர்த்து. எதுக்கு இப்ப சரியா நடந்துகிட்டு இருக்கக்கூடிய விஷயத்துக்கு எதுக்கு குறுக்க வந்து இந்த விசாரணைகள் வேணாம் அப்படின்னு சொல்லி முன்னாள் ஜனாதிபதி ஒருத்தரே விசாரணை வேணாம் அப்படின்னு சொல்றாருன்னா, அது அது நிச்சயமா கேள்வி எழுப்பப்பட வேண்டிய ஒரு விஷயம். அவரு அவர் ஏன் ஒரு அப்படி முன்னாள் ஜனாதிபதி. அப்ப அவருக்கான மரியாதை அப்படியே இருக்கு. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அப்படின்னு சொல்லும்போது, இப்போ ஜனாதிபதியா இருக்காரா இல்லையாங்கிறத தாண்டி, இலங்கையில ஒரு முன்னாள் ஜனாதிபதிக்கான மரியாதை வழங்கப்பட்டுட்டு தான் இருக்கு. அப்ப அவரும் மக்களுக்காக யோசிக்கிற ஒருத்தரா இருந்தா, ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதலுக்கான விசாரணைகள் ஒழுங்கா நடந்து, மக்களுக்கான நீதி கிடைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுற ஒருத்தரா இருந்தா, அவர் இந்த மாதிரியான கருத்துக்கள வெளியிட்டிருக்க வேண்டிய அவசியமே இல்ல. அவர் மட்டும் இல்ல, இப்போ எதிரா கருத்து வெளியிட்டுட்டு இருக்கவங்கள சொல்றேன். அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து யோசிக்க வைக்குது. மக்கள யோசிக்க வைக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இதே மாதிரி நீங்க சொல்லியிருந்தீங்களா, நெறைய பேர் ம். வந்து இதுக்கு எதிரா வந்து கருத்து ஆமா. சொல்லியிருக்காங்கன்னு. அப்ப அதுல வந்து அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசாங்கம் பாவம். அரசாங்கம் எதுக்கு செலவழிக்கணும்? வீண் செலவு ஆமாமா. அப்படின்ற மாரி ம். தான் அவங்க வந்து சொல்றாங்க. ஸோ இப்ப கூட பார்த்தீங்கன்னா, அவங்க ஆட்சியில இல்லாட்டிலும் ம். இருக்கிற அரசாங்கத்துக்கு வந்து செலவு வைக்கக்கூடாது அப்படின்ற மாரி தான் இல்ல அவங்க அப்படி வந்து ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு அதே மாரி சொல்றீங்களா? தான். ஏன்னா நேத்து ரணில் விக்ரமசிங்க அவரே சொல்லியிருந்தார் இல்லையா? இது ஆமாமா. வந்து அரசாங்கத்துக்கு வீண் செலவு அப்படின்ற மாரி ம். சொல்லியிருந்தாரு.
சொல்லியிருந்தாரு. அத கூட அக்கறையில சொல்லியிருக்காரு. அக்கறையில கூட அவர் வந்து சொல்லியிருப்பாரு. சொல்லியிருக்கலாம் வாய்ப்பு இருக்கு. ஆனா, இப்பதான் இந்த விஷயம் வந்து சூடு பிடிக்குது அப்படின்னு எல்லா தரப்புல இருந்தும் பேசிக்கிறாங்க. ஆமா. இத மறைக்கிறதுக்கு இந்த நிலக்கரி விஷயங்களையும் கொண்டு வராங்க. இந்த மாதிரி நிறைய இருக்கு. அரசாங்கத்த அதான் முதல்ல சொன்ன மாதிரி தான். அரசாங்கத்த எதிர்க்கிறதுக்கு ஒரு விதம் இருக்கு. நிறைய விஷயங்களும் இருக்கு. அந்த விஷயங்கள் மூலமா நீங்க அரசாங்கத்த தாராளமா எதிர்க்கலாம். இந்த விஷயம் அரசாங்கத்த எதிர்க்க வேண்டிய விஷயம் இல்லையோ? அப்படிங்கிற ஒரு அ கேள்வி இருக்கு தானே! அதனால மக்களுக்கு யாரு உண்மை சொல்றா? யாரு பொய் பேசுறா? அப்படிங்கிற விஷயம் மக்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால தீர்மானம் எங்க கையிலயோ, அரசாங்கத்தோட கையிலயோ, எதிர்க்கட்சிகளோட கையிலயோ கிடையாது. மக்கள் கையில தான் இருக்கு. அவங்க அதுக்கேத்த மாதிரி டிசிஷன்ஸ் எடுத்துப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்புவோம். அதே மாதிரி விசாரணைகள் வந்து நல்லபடியா நடந்து ஒரு தீர்வு வரும்போது ம். யாரு குற்றவாளிகள் அப்படின்றது இந்த உலகத்துக்கே தெரிய தெரிய வரும் வரும். இல்லையா? சரி, இன்னைக்கு வந்து நிறைய விஷயங்கள் பார்த்துட்டோம். இன்னைய ஹாட் டாபிக்ஸ் என்ன அப்படின்றது வந்து பார்த்துட்டோம். இதே மாதிரி நாளைக்கு என்னென்ன ஹாட் டாபிக்ஸ் இருக்கு, ஸ்ரீலங்கா மட்டும் இல்ல வேர்ல்டுல என்னெல்லாம் பேசிக்கிறாங்க அப்படின்றத ம். வந்து நாங்க தர்றதுக்கு ரெடியா இருக்கோம். ரெடியா இருக்கும். நிச்சயமா. அப்ப நாளைய தினம் சந்திக்கலாம். சந்திக்கலாம். பாய் பாய். பாய்.